நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் லைவ்ல சில விஷயங்கள் நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீக்கு மட்டும் பார்வதியும் கமருதீனும் 7-8 வாட்டி ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் ஒருத்தங்க வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதாவது எப்பப்பெல்லாம் மைக்கை மூடி பேசுகிறாங்க, எப்பப்பெல்லாம் கல்ட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க, இதை தாண்டி சைன் லாங்குவேஜில் எப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கம்பைல் பண்ணி போட்டிருந்தாங்க. 7 வாட்டி இவங்க ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி 8வது வாட்டி நேற்று நைட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. எப்படி பிரேக் பண்ணாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். நேற்று நைட்டு நேரம் இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஆலோ பரோட்டா அவங்க செஞ்சாங்கன்ற மாதிரி சாண்ட்ராவை பத்தி பெருமையெல்லாம் கேமரா முன்னாடி பேசினாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நேரம் மட்டும் இவங்க 2 பேருமே தனியா ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசுறதுன்னு ஆயிடுச்சுன்னா சாதாரணமாக தானே பேசணும். ஆனால் அப்படி பேசல. இவங்க எப்படி தெரியுமா பேசுறாங்க, ரொம்ப அதாவது வாய் அசைவை மட்டும் வச்சு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? மைக்கை தானே மறைக்க கூடாதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்படியும் பேசுறது ரூல் பிரேக் தான். இப்படி பேசுறதும் ரூல் பிரேக்லாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு எழுத்தா நீங்க பிளேட்ல மறைச்சு வச்சு எழுதி காட்டுறீங்கன்னா அதுவும் ரூல் பிரேக் தான். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள அவங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கம்யூனிகேட்டே பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து இவங்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கலான்னு அவங்க ஒன்று பேசணும். பேசி தான் அந்த முடிவு எடுக்கணும். அதை மக்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து மறைமுகமாக பேசி அப்படி பண்ணக்கூடாது. அது கேமோட ஃபார்மேட்டுக்கே எதிரானது. அதனால தான் அதெல்லாம் ரூல் பிரேக்னு சொல்லுவாங்க. இப்போ வாய் அசைவில் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக அவருக்கு புரிய வைக்கிறீங்க. நாளைக்கு நீ இந்த இடத்துக்கு வா, நம்ம போகலாம், அப்படி இப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக பேசி புரிய வைக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்ல நினச்சதை சொல்லிடுறீங்க. அது ஆடியன்ஸ்க்கும் தெரியாது. அது வந்து ரூல் பிரேக் தான். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று ரொம்ப நேரங்க, எவ்வளோ நேரம்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இப்படியே பேசுகிறாங்க. அதாவது வந்து நீ அங்கே அதாவது வாய் அசைவிலேயே பேசுகிறாங்க. அது கேமராவில் அதாவது அது மைக்கில் கேப்சரே ஆகாது. நான் முன்னாடி ஒரு வீடியோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 8 செகண்டுக்கு அந்த வீடியோவை கனெக்ட் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். அந்த 8 செகண்டுமே அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் பேசினாங்க. வாய் அசைவில் ஒவ்வொரு வார்த்தையாக இவங்க சொல்கிறது அவர் புரிஞ்சுக்கிறது, அவர் பதிலுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறது இவங்க புரிஞ்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஆட்டோனே தெரியல. அப்படி என்னத்தை நீங்கள் பேசுகிறீங்க? அப்படி நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க? அப்போ அசிங்கமாக பேசுகிறீங்களா? தப்பாக பேசுகிறீங்களா? அப்படி தப்பு பண்ணுறவன் தாங்க இவ்வளோ மறைச்சு பண்ணுவான். அதுவும் இவ்வளோ ரூல் பிரேக்கு. இது ரூல் பிரேக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு அரோரா ஒரு வாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, துஷார் கிட்ட உட்காந்து பேசும்போது பிளேட்லியா இல்லை கைலியான்னு தெரில, அப்படியே எழுதி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேமரா அதை ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது அவங்க கையில் எழுதி காட்டுறதை கேமரா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சோன்னே கேமராவை மறைச்ச மாதிரி, கேமராவை மறைக்க மாட்டாங்க, இவங்க உடம்ப வச்சு கேமரா கவர் ஆகாத மாதிரி மறைச்சு திரும்பி எழுதி காட்டுவாங்க. ஒரு ஸ்டேஜில் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ ரூல் பிரேக் தான். இதை தாண்டி தட்டுலையும் சில விஷயங்களை எழுதுறாங்க இவங்க. இப்போ பார்வதி பேசும்போது தட்டில் வந்து கையை வச்சு எழுதி காட்டுறாங்க. அவருக்கு புரியாததை எழுதி காட்டுறாங்க. இது என்ன மாதிரியான ஆட்டோனே எனக்கு புரியலங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மோக்கிங் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு அடிக்கடி இவங்க 2 பேர் போய்க்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது. நைட்டு நேரம் இவங்க 2 பேர் அங்கே போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரே ஒரு வாட்டி அது நடந்தது. ஏன்னா வந்து 2 பேர் ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து வந்ததை பார்த்து வியானா வந்து என்ன இந்த நேரத்தில் ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து வராங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்மோக்கிங் ரூம்குள்ள கமருதீன் தான் போனா, பார்வதி வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க திரும்ப ரூலை இந்த மாதிரி பிரேக் பண்ணி மறைமுகமா பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தான் தோணும். யோசிச்சு பாருங்க, எதுக்கு அப்படி பேசணும்? ஏன் நீங்கள் பேச நினைக்கிறத சாதாரணமாக பேசுங்க. ஏதாவது சொல்லணும்னா சாதாரணமாக சொல்லுங்க. மறைச்சு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மைக்கை நிறைய பேர் விட்டுட்டு பேசுகிறாங்க. நேற்று கூட கனி வந்து மைக் இல்லாமல் பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிரச்சனை என்னென்னா, அவங்க மைக்கு போட மறந்துட்டாங்க. பாத்ரூம்க்கு போயிட்டு வந்தவங்க மைக்கு போட மறந்துட்டாங்க. மறந்து பண்ணுறது வேற, தெரிஞ்சே பண்ணுறது வேற. ஸோ இவங்க தெரிஞ்சே பண்ணுறாங்க. இதுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள்.